ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷோபனா, விடிஎஸ் வில்லேஜ் ஃபேமிலி ஷோபனா. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்துட்டு இது உண்மையான கதை தாங்க. என் ஃப்ரெண்டு வந்து எப்படி 2 குழந்த பிறந்துச்சு, இன்னும் அப்படியே இருக்க, 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்க, அப்பயும் வந்து உன்னுடைய உடம்பு வந்து இன்னும் குண்டாகலையே, நீ மட்டும் எப்படி இருக்க? எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் மாமியார், ஹஸ்பண்டு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அதிகமாக சாப்பிட்ற போகிற, உடம்பு வெடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கண்ணாடி பார்க்க கூட நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தா. அவளுக்கு மட்டும் இல்லைங்க, என்னுடைய உறவுகளுக்கும் வந்து இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். இது வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஜிம் போகாமலும் சரி, டயட் ஃபாலோ பண்ணாமலும் இருந்தாலும் சரி, இந்த நான் சொல்கிற கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஓகேவா? நிறைய பேர் வந்து குண்டாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். ஏங்க, நம்ம வந்து மனசு சுத்தமாகவே இருந்தாலே போதும், அதுவே அழகுதாங்க. வெயிட் லாஸுங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது. நம்மளை வந்து லவ் பண்ணணும். ஓகேவா? நிறைய பேர் வந்து பாடி வந்து நிறைய பேர் ஒரு எதிரியாக நினைக்கிறாங்க. அச்சோ, இப்படி குண்டாக இருக்கே, இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நான் இதை சொல்லலைங்க, உங்களுக்கு தாங்க சொல்கிறேன். ஒரு அன்பான வேண்டுகோள் தான். என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம நினச்சோன்னா எதையும் சாதிக்கலாம், எதையும் வந்து வென்று விடலாம். இதற்கு வந்து நம்ம மனசு தாங்க காரணம். நம்ம நினச்சோன்னா எதை வேணாலும் நம்மளால் கண்டிப்பாக வந்து சாதிக்க முடியும். ஓகே உறவுகளே, வாங்க வீடியோக்குள்ளே இருக்க போகலாம். நான் வந்து 10 டிப்ஸ் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாவது உங்களுக்கு உடம்பு வந்து டயட்டில் இருக்கும், மெயின்டைன் ஆகும். ஓகே உறவுகளே, வாங்க வீடியோக்குள்ளே இருக்க போகலாம். நிறைய பேர் வந்து காலைல எழுந்த உடனே ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைகளை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நோ ஃபிசிக்கல் மூமெண்ட்டு, எந்த ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து உடம்பு போடுங்க. காலைல எழுந்த உடனே கொஞ்சம் நேரமாவது வந்து நம்ம வாக்கிங் போகணும். அது நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி மட்டும் இல்லைங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, புத்துணர்ச்சியும் கொடுக்கும். கொஞ்சமாவது ஒரு யோகா செய்கிறது, எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம் கூட நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்யலாம், யோகா செய்யலாம். காலையில் வந்து எழுந்த உடனே வந்து பல்லை வந்து அழகாக துலக்கிட்டு வந்து ஒரு வெதுன்னு தண்ணி குடிக்கலாம். நிறைய பேர் காஃபி டீ எடுத்த உடனே வெறும் எம்டி ஸ்டொமக்கில் வந்து காஃபி டீயை வந்து போட்டுருவாங்க. அது ரொம்ப உடம்புக்கு கெடுதிங்க. ஆக்சுவலி வந்து காலை உணவு வந்து முடிந்த அளவுக்கு நல்ல உணவாக இருக்க வேண்டும். நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுக்கிற ஒரு தண்ணீர் முதற்கொண்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து அழகாக நீராகாரம் குடிக்கலாம், இல்லை ஜூஸ் ஏதாவது போட்டு குடிக்கலாம், இல்லை தண்ணி கூட வெதுவெதுப்பான தண்ணி கூட போட்டு குடிக்கலாங்க. நிறைய பேர் எடுத்தோடனே காஃபி டீ குடிக்கிறீங்க. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது முடிந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு கெடுதி, ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஓகேவா? காலை கடனை முடிக்காமல் சாப்பிட்றது. காலைல எழுந்த உடனே வந்துட்டு நம்ம வந்து காலை கடனை முடிக்கணும், பல் துடக்கணும். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் காலை உணவை சாப்பிடணும். நிறைய பேர் வந்து எதுவுமே இது ஃபாலோ பண்ணாமல் அப்படியே உடனே சாப்பிட்றது, அதையும் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. முடிந்த அளவுக்கு வந்து காலை உணவை வந்து சீக்கிரமாக சாப்பிட்றதும் அதை விட ரொம்ப நல்லது. அடுத்ததாக வந்துட்டு குளிர்ச்சியாக சாப்பிட்றது. நிறைய பேர் வந்து குளிர்ச்சியாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இல்லை வந்து குளிர்ச்சியாக சாப்பிட்றவங்களா நீங்கள் கொஞ்சமாவது ஸ்கிப் பண்ணுங்கள். அது உடம்பு வந்து மெதுவாக வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க ஒவ்வொரு பொருளும் வந்து உடம்புல இருக்கிறத வந்து மெதுவாக வந்து நம்மளோட சத்துக்களை வந்து குறைச்சி நமக்கு வந்து ஃபேட்டை வந்து அதிகப்படுத்தும். ஓகேவா? ஐஸ்கிரீம்ஸ், நிறைய பேர் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுட்டு சாப்பிட்றது, பழைய குழம்பு, பழைய சாதம் அதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணுங்க. ஓகேவா? இதெல்லாம் சாப்பிட்றது வந்து நமக்கு வந்து ஒரு ஜாலியாக இருந்தாலும் அது வந்து டைஜஷனை வந்து ஸ்லோ பண்ணும். ஸோ டைஜஷனை வந்து ஸ்லோ பண்ணாலே வந்து ஆல்ரெடி நம்ம உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம வந்து அதில் வந்து டைஜஷன் வந்து ஸ்லோ ஆகும்போது வந்து என்னாகும் அப்படின்னா மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆகி ஃபேட் வந்து பர்ன் ஆகாது. ஓகேவா? வெயிட்டு வந்து குறையாது, வெயிட் வந்து கெயின் ஆகும், வெயிட் வந்து நமக்கு லாஸ் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான சாப்பிட்றத வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது வந்து கடை சாப்பாடு. நிறைய பேர் வந்து இப்போ வீட்டில் சமைக்காமல் வந்து கடைகளில் கிடைக்கிற உணவை தாங்க நம்ம விரும்பி சாப்பிட்றோம். அதில் வந்து டேஸ்ட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைக்கிறோம். அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டு, அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து
அன்ஹெல்த்தியை தாங்க கொடுக்குது. முடிந்த அளவிற்கு வந்து கடை உணவை தவிர்க்க வேண்டும். வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கஞ்சி சாதம் கூட நல்லதுங்க. ஒரு ரசம் வச்சு குடிங்க, ஒரு காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சூப் வச்சு குடிங்க, அல்லது ஒரு ஃப்ரூட்ஸை போட்டு ஒரு ஜூஸ் பண்ணி கூட குடிங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன உணவு கூட நம்ம வீட்டிலே தயாரித்து சாப்பிட்றது முடிந்த அளவுக்கு நல்லதுங்க. நிறைய பேர் மைதா, ஜங்க் ஃபுட்டு, பரோட்டாலாம் அவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. மைதா வந்து முடிஞ்ச அளவுக்கு மைதா வந்து நமக்கு வந்து டைஜஷனை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குங்க. அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. நிறைய பேர் இப்போ வந்து சிக்கன் தந்தூரி சிக்கனில் நிறைய வெரைட்டி இருக்குது. சிக்கன் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹேபிட்டாக வச்சுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். அது நம்ம உடம்புக்கு அன்ஹெல்த்தியை தான் கொடுக்கும். கீரைகள், பழங்கள், பயிறு வகைகள் இவைகளை வந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப 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 நல்லதுங்க. கீரைகள் வந்து கிராமத்து சைடில் கூட கிடைக்கும். ஏங்க நகரத்து லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே வந்து கீரைகள் கிடைக்கும். பழங்கள், பயிறு வகைகள், கொண்டக்கடலை, பாசிப்பயிறு இவற்றையெல்லாம் வந்து நம்ம உணவில் வந்து சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி கடை சாப்பாடை வந்து நீங்கள் தவிர்த்திங்கனாலே கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது வெயிட் லாஸ் வந்து கிடைக்குங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, லேட் நைட் டின்னர். ஓகேவா? நிறைய பேர் வந்து 10 மணிக்கு மேலே தாங்க டின்னர் சாப்பிட்றது. அது மட்டும் இல்லைங்க, டின்னர் சாப்பிட்டுட்டு ஃபோனை நோண்டிட்டு ரொம்ப அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு ஃபோனெல்லாம் நோண்டிட்டு ஒரு 12 மணிக்கு மேலே தூங்க போகிறது. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து 12 மணிக்கு தூங்க போகிறது வந்து அந்த எனர்ஜியை கொடுக்குன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க தாங்க நினைக்கும். ஸோ அங்கேயே வந்து ஃபேட் வந்து உள்ளார உட்கார வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 7லேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்றத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். 7லேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா உங்களுக்கு அமையும். அடுத்தது வந்து மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க. மலச்சிக்கல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, வந்து என்ன சொல்கிறது, கடைகளில் கிடைக்கிற சாப்பிட்றது, டைமுக்கு சரியாக சாப்பிட்றதில்ல, கண்டதை எடுத்து போட்டு எதெல்லாம் வாய்க்கு வந்து ருசியாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிற வேலையே கிடையாது. கேட்டால் வந்து நமக்கு ஒர்க் இருக்குது, ரொம்ப ஒர்க் பிஸியாக இருக்கும், ஸோ தண்ணி குடிக்க கூட டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையாக சொல்லணுன்னா நம்ம சாப்பிட்றத விட தண்ணி நிறையா குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தண்ணி கண்டிப்பாக குடித்தா கூட மலச்சிக்கல் வர்றது வந்து நம்ம தவிர்க்கலாம். நிறைய பேர் வந்து மலச்சிக்கலை ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறதே இல்லைங்க. நிறைய பேர் 3 days கூட வந்து போகாமல் இருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக பெல்லி ஃபேட்டை வந்து ஆரம்பமாகறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்குங்க. ஸோ டாக்ஸின்ஸ்லாம் வெளில போகாமல் இருந்தால் என்ன பண்ணும், நம்ம உடம்புல வந்து ஃபேட்டெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனாலேயே நம்ம உடம்பு வந்து குண்டாயிடும். ஓகேவா அவர்களே? ஸோ வந்து மலச்சிக்கல் வராமல் இருக்கணும்னா வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறது, மைதா, பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வந்து தவிர்க்கிறது, இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். ஸோ மலச்சிக்கல் வராமல் இருக்கணும்னா கீரை, பச்சை காய்கறிகள், ஃப்ரூட்ஸு, நிறைய தண்ணி குடிக்கணும். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 டைம் மோஷன் போகலனா கூட பரவாயில்லைங்க. சரி, ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 2 times மோஷன் போகலைன்னா கூட பரவாயில்லைங்க. ஆனால் 1 டைமாவது நீங்கள் மோஷன் போகணும். ஓகேவா உறவுகளே? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக வந்து கண்ட நேரங்களில் தூங்குறது. பேர் வந்துட்டு எப்போ பாரு இப்போ தான்ப்பா தூக்கம் வருது, இந்த நேரத்தில் தூங்கினாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் தூங்குறதுங்க. அதனால தான் நைட்டில் வந்து நம்ம தூங்காமல் மொபைலை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். முடிந்த அளவிற்கு வந்து பகலில் தூங்குவதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலி பகலில் வந்து தூக்கம் வருது அப்படின்னா நமக்கு மனசோர்வு, விட்டமின் டி, இரும்புச்சத்து, பதற்றம் இதெல்லாம் ஊட்டச்சத்து குறைபாட்டினால தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஊட்டச்சத்துக்கள் உள்ள உணவுகளை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம பகலில் வந்து ஏதாவது சின்ன சின்ன வேலைகள், தூக்கம் வர மாதிரி இருக்கா, நம்ம பிடிச்ச வேலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தூங்குறது வந்து தூக்கம் நல்லதாங்க. தூக்கம் வர நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes தூங்குறது தப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் சாப்பிட்ட உடனே தூங்குவாங்க. சாப்பிட்ட உடனே அங்கே எங்கெங்கே வந்து டைஜஷன் ஆகுது. ஸோ சாப்பிட்ட உடனே தூங்குகிறோம், அப்புறம் எப்படிங்க வந்து ஃபேட்டு நமக்கு குறையும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து தூங்குறத கம்மி பண்ணுங்கள். சின்ன சின்ன வேலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முடிந்த அளவிற்கு வந்து இரவு நேரங்களில் வந்து 6 to 7 மணி நேரமாவது தூங்க முயற்சி பண்ணுங்கள். பகலில் தூங்குறத ஸ்கிப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு வந்து
வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து வந்து லோ கலோரி உணவு முறை. இதிலே வந்து 2 இருக்குது. நேரடியான லோ கலோரி உணவு முறை, மறைமுகமான லோ கலோரி உணவு முறை. இப்போ நேரடியான லோ கலோரி உணவு முறை அப்படின்னா எல்லா உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறது, அளவு கம்மியாக எடுத்துக்கிறது. இதே மறைமுகமான லோ கலோரி உணவு முறை அப்படின்னா ஓட்ஸு, ஜூஸு, ஒரு வேளை உணவு முறை வந்து கட் பண்ணி ஜூஸு இந்த மாதிரி எடுத்துக்கிறது, கீரை வகைகள் இந்த மாதிரி வந்து பச்சை காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறது. ஸோ இது வந்து இதையும் வந்து நம்ம கலோரி உடம்புக்கு வந்து அதிகமாக போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணி இதுவும் நமக்கு வந்து வெயிட் லாஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். 8வதாக வந்து பசி எடுக்காமலே உணவு அருந்துவது. நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கூட இருக்காது, ஒரு 1/2 ஹவர் கூட இருக்காது, அடுத்த உடனே வந்து ஏதாவது ஒரு மிக்சர், ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டு, ஏதாவது ஒரு காரம் உள்ளது, இனிப்பு உள்ளதுன்னு சொல்லிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு வாயில் எடுத்து போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுட்ருப்போம். அங்கே வந்து டேய் கொஞ்சம் நேரமாவது எங்களுக்கு கேப்பு விடுங்கடா, நாங்களும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் நம்ம உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து 3 வேளை உணவு முறை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நடுவில் வந்துட்டு நம்ம ஒரு ஜூஸாவோ, ஒரு இளநீர், ஒரு ஜூஸு, ஒரு லெமன் ஜூஸு அந்த மாதிரி குட்டி குட்டி தண்ணீர் எடுக்கிறது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக உணவு எடுக்கிறத வந்து ஸ்கிப் பண்ணிங்க. இது கூட நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறத தடுக்கலாம். நோ சுகர் ஐட்டம்ஸ். சுகரை எடுத்துக்காமல் இருந்தாலேங்க வெயிட் லாஸ் ஆகிறது கண்டிப்பாக கம்மியாகிறத நம்ம பார்த்துருக்கலாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 3 மந்த்தாக வந்து சுகர் ஐட்டம்ஸ் எதுவுமே இப்போலாம் எடுத்துக்கிறது இல்லைங்க. கண்டிப்பாக என்னுடைய உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ நான் அதை தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இனிப்பு வகைகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. அதுவும் வந்து நிறைய பேர் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அழகாக உட்காந்துக்கிட்டு மொபைலில் ரீல்ஸ் பார்த்துட்டு, ஆக்சுவலி நம்ம என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் ஒரு கை வந்து ரீல்ஸ் பார்க்கும், ஒரு கை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். உணவு பழக்கம் ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதுங்க. உணவு முறை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக வந்து ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். ஒரே இடத்துல டிவி, ரீல்ஸு, சீரியல் டைம் போகிறதே தெரியாமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னே தெரியாமல் இப்போ மணி என்ன இப்போ தானே டிவி பார்க்க உட்காந்தா, மணி 12 ஆயிடுச்சா 1 ஆயிடுச்சா அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸாக டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல். மூமெண்ட் இல்லைனாலே நமக்கு வந்து மெட்டாபாலிசம் ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆனாலே நமக்கு வந்து வெயிட் கெயின் அதிகமாகிடும். ஓகேவா அவர்களே? முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உடம்புக்கு. ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போகிறது, ஒரு குட்டி குட்டி வேலைகளை செய்கிறது. வீட்டு வேலைகள் இவ்வளோ இருக்குங்க. நம்ம நினச்சோம் அப்படின்னா உட்காந்துருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். வேலை செய்யணும்னு நினச்சா நமக்கு ரெஸ்ட்டே கிடையாதுங்க. நம்ம ஒரு ரொம்ப முடியலையா, உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கா, ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோதாங்க. அதுக்கு எப்பப்போ ரெஸ்ட்லேயே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் தாங்க ஆகும். ஸோ சின்ன சின்னதாக ஒரு மூமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். குட்டியாக ஒரு வாக்கிங் போகலாம், அவ்வளோதாங்க. நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, குண்டாக இருக்கிறவங்க வந்து தன்னை வந்து லவ் பண்ணுறதே இல்லைங்க. ரொம்ப தன்னை ஒரு இதாக நினச்சிக்கிறது. ஆமாம், ஒரு தாழ்வு மனப்பான்மையாக நினச்சிக்கிறது. ஸோ அவங்களாம் எவ்வளோ ஸ்ட்ரக்சராக எவ்வளோ அழகாக இருக்காங்க, எவ்வளோ பாடி ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம எப்படி இருக்கோமே, நம்ம இவ்வளோ குண்டாக இருக்கோமே, ஃபேட்டாக இருக்கோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறது கண்டிப்பாக இல்லைங்க. நம்மளே தாங்க லவ் பண்ணணும். உண்மையாக சொல்லணுன்னா அழகோ எதுவோ ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து நல்ல ஒரு மனிதர்களாக இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய விஷயந்தாங்க. நம்ம உணவு முறையும் உடல் பழக்க வழக்கமும் தாங்க இதுக்கெலாம் காரணமே. முடிஞ்ச அளவுக்கு உணவு முறையும் பழக்க வழக்கத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருப்போம். உங்களை வந்து நீங்களே லவ் பண்ணணும். லவ் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வரும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்லைங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய சொந்தக்கார உறவுகளான உங்களுக்கும் தாங்க. எந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க உறவுகளே. ரொம்ப நன்றி உறவுகளே. இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி பாடி ஷேப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. நன்றி, வணக்கம் உறவுகளே.